அன்பினர்களே, ஜலசந்தியில் தொடர் பதட்டம் நிலவி வரும் வேளையில் இன்று செவ்வாய்க்கிழமை காலையில் அமெரிக்க தாக்குதல் ஒன்றில் 5 ஈரானிய பொதுமக்கள் ஜலசந்தி கடல் பிரதேசத்தில் கடல் பரப்பில் கொல்லப்பட்டதாக ஈரான் சொல்லியிருக்கின்றது. அதை அமெரிக்கா மறுத்திருக்கின்றது. தாம் எந்த ஒரு தாக்குதலும் பொதுமக்கள் மீது நடத்தப்படவில்லை என்றும், எங்கள் மீது வந்த ஏவுகணை ட்ரோன்களை இடைமறித்த போது அதன் சிதறல்கள் விழுந்திருக்கலாமோ என்று அமெரிக்கா சொல்லியிருக்கின்றது. ஏற்கனவே குழந்தைகள் மீதும் அதாவது ஈரானுக்குள் குழந்தைகள் மദ്രസா மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்கா இதை செய்வதில் எந்த ஒரு வேடிக்கையும் இல்லை என்றும் ஈரான் மறுபக்கம் சொல்லி இருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க தாக்குதலில் 5 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக ஈரான் கூறுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதலில் 5 சாதாரண பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவே சொல்லப்படுகிறது. ஈரானிய அரசு ஊடகமான IRNA மற்றும் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கைகளின்படி ஹார்முஸ் ஜலசந்தி அருகே அமெரிக்க போர்க்கப்பல்கள் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் மீன்பிடி படகுகள் இருந்த 5 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது ஒரு மனிதாபிமானமற்ற போர் நடவடிக்கை என ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. அமெரிக்காவின் 5வது கடற்படை ஃபைஃப்லீட் இந்த செய்திக்கு மறுப்பு தெரிவித்துள்ளது. அவர்களின் விளக்கத்தின்படி அமெரிக்க கப்பல்கள் ஈரானிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை மட்டுமே குறிவைத்து தாக்கின. அமெரிக்க பாதுகாப்பு அமைப்புகள் ஈரானின் தாக்குதல்களை முறியடித்த போது ஏவுகணைகளின் சிதறல்கள் கடலில் விழுந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அது ஒரு ஏற்றுக்கொள்ள விடயமாகவும் பார்க்கலாங்களா? பொதுமக்களை இலக்காக வைத்து அமெரிக்கா எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை எனவும் சென்ட்ரல் கமாண்ட் தெரிவித்திருக்கின்றது. தற்போது நிலவும் ஆபரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அமெரிக்கா இப்பகுதியில் தனது வான் பாதுகாப்பு வளையத்தை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பலப்படுத்தியுள்ளது. ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களை முறியடிக்கப்பட்ட பிறகு அமெரிக்க போர்க்கப்பல்கள் வெற்றிகரமாக ஜலசந்தியை கடந்த பிற்பாடே இந்த சம்பவம் அரங்கேறியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தற்போது நிலவும் ஆபரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அமெரிக்கா இப்பகுதியில் தனது வான் பாதுகாப்பு வளையத்தை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றது என்றும் சொல்லப்படுகிறது. மக்களின் சரக்குகளை ஏற்றிச் சென்ற 2 சிறிய படகுகளை அமெரிக்கா தாக்கியதில் 5 பொதுமக்கள் பயணிகள் கொல்லப்பட்டதாக ராணுவ வட்டாரம் கூறியதாக தஸ்னீம் செய்தியும் தெரிவித்திருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க படைகள் சிறிய சரக்கு படகுகளை தாக்கியதில் 5 ஈரானிய பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக ஈரானி அரசாங்கம் இன்று செவ்வாய்க்கிழமை நண்பகல் செய்தி வெளியிட்டுள்ளது. அதை வாஷிங்டன் மறுத்துள்ளது. ஒமான் கடற்கரையில் உள்ள காசா பகுதியில் இருந்து ஈரானை நோக்கி மக்களின் சரக்குகளை ஏற்றிச் சென்ற 2 சிறிய படகுகளை அமெரிக்க படைகள் தாக்கியதாகவே ஒரு விசாரணையில் கண்டறியப்பட்டதாக ஈரானிய ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் எந்த ஒரு போர் கப்பலும் தாக்கப்படாத நிலையில் 6 ஈரானிய வேக படகுகளை தாக்கியதாக அமெரிக்க ராணுவம் பொய்யாக கூறியதை தொடர்ந்து உள்ளூர் வட்டாரங்களிலிருந்து அந்த கூற்றின் தன்மை குறித்து ஒரு விசாரணை நடத்தப்பட்டது என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதல்களில் 5 பொதுமக்கள் பயணிகள் கொல்லப்பட்டதாக அந்த ராணுவ வட்டாரம் கூறியதுடன் IRGCயின் வேக படகு நடவடிக்கைகள் குறித்த அமெரிக்காவின் அச்சத்தால் தூண்டப்பட்ட ஒரு அவசரமான நடவடிக்கை இது என்றும் விவரித்துள்ளது. வணிக கப்பல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்த ஈரானிய சிறு படகுகளை அழிக்க அமெரிக்க ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டதாக அமெரிக்க சென்ட்ரல் கமாண்ட் முன்னதாக கூறியதுடன் அந்த மூலோபாய நீர்வழிப்பாதை வழியாக போக்குவரத்தை பாதுகாக்கும் முயற்சிகளின் போது அந்த படகுகள் குறிவைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தது. திங்களன்று போர்க்கப்பல்கள் மற்றும் வணிக கப்பல்கள் மீது ஈரான் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் சென்ட்ரல் கமாண்ட் குற்றம் சாட்டியிருக்கின்றது. பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தின் மூலம் ஏற்பட்ட ஒரு போர் நிறுத்தம் இன்னும் நடைமுறையில் இருக்கின்ற நிலையில் ஈரான் மீது இந்த தாக்குதல் ஒரு அப்பட்டமான போர் நிறுத்த மீறல் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஏப்ரல் 13 முதல் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானிய கடல் போக்குவரத்தை குறிவைத்து ஒரு கடற்படை முற்றுகையை அமெரிக்கா அமுல்படுத்தி இருக்கின்றது. அதன் பிற்பாடு இந்த தாக்குதல்களும் சுருக்கல்களும் நடைபெற்று வருவதாகவே சொல்லப்படுகின்றது. பார்க்கலாம், தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு செய்திகளும் எந்தெந்த கோணத்தில் நகரப் போகின்றது என்பதையும் அடுத்த கட்டமாக
மிக ஒரு ஒரு உச்சகட்டமான ஒரு போரொன்று ஏற்படுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாக பார்ப்போம். தொடர்ந்து வருகின்ற செய்திகளில் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.